நாகப்பட்டினம் டு சென்னை ஈசிஆரில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக ஆர்ஆர் ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லீப்பர் டிக்கெட் மட்டும் தான் உண்டு. ஸோ பில்லோ, பிளாங்கெட்டு, கட்டைன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஸோ உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிசிடிவி கேமரா வேறு வச்சிருக்காங்க. ஏசியும் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருந்தது. உள்ள வந்து பிளாங்கெட் இல்லாமல் இருக்க முடியாது நைட்டு, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ எமர்ஜென்சி ஹேமரோ, பிஸ்லரியோட 1/2 லிட்டர் பாட்டில், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கண்டிஷனிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம தலைக்கிட்ட வந்து ஒரு ப்ளக் போர்டு, அது இல்லாமல் வந்து ஒரு மொபைல் ஹோல்டரு, இதே போல் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, அது இல்லாமல் ஏர் கண்டிஷனிங் கண்ட்ரோலர் நம்ம தலைக்கு மேலே ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ட்ராவல்ஸ்னு போட்டு யூனிட் ஆஃப் கனகராஜ் குரூப்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே எல்இடிலேயே வந்து நம்பர் தெரியுது. ஸோ அதனால் நைட்டில் நீங்கள் போர்ட் ஆனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சீட்டை தேர்றது பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா டயர்னஸ் அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ரேட்டு பொறுத்த வரைக்கும் 600 வீக் டேஸ்லையும் வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 ரூபாய்க்கிட்டையும் டிக்கெட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் போயிருக்கீங்களா? இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.